திருத்தப் பணிகள் நிறைவு பெற்றுள்ள போதிலும் சில பகுதிகளின் நீர் விநியோகம் இதுவரை வளமைக்கு கொண்டுவரப்படவில்லை என கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ளவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். 1 நாளிரவிற்குள் அனைத்து பகுதிகளினதும் நீர் விநியோகம் வளமைக்கு கொண்டுவரப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவிக்கின்றது. அம்பத்தலையிலிருந்து கொழும்பிற்கு நீர் விநியோகிக்கும் பிரதான நீர்க்குழாயின் பத்திரமுள்ள பொல்துவ புதிய பாலத்திற்கு அருகில் முன்னெடுக்கப்படும் புனரமைப்பு நடவடிக்கை காரணமாக கடந்த சனிக்கிழமை முதல் பல பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்பட்டது. முன்னர் அறிவித்த 36 மணித்தியால கால எல்லை திங்கட்கிழமை இரவு 9 மணியுடன் நிறைவு பெற்ற போதிலும் மீண்டும் நீர் விநியோகத்தை வழங்க முடியாது போனது. புனரமைப்பு காரணமாக கோட்டை மாநகர சபைக்குட்பட்ட பகுதி பத்திரமுள்ள மாலம்பே தலங்கம கொஸ்வத்த ஹல்பராவ தலவத்துகொட கலல்கொட ஹொகாந்தர ஜயவட்டநகம மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்பட்டது. எனினும் மகரகம பொரலஸ்கமுவ மற்றும் கெஸ்பேவ நகர சபைக்குட்பட்ட பகுதிகளிலும் நீர் விநியோகம் தடைப்பட்டதுடன் கொழும்பு 5 ஹைலெவல் வீதியின் ரயில் நிலைய சந்தியிலிருந்து கிருளப்பனை வரையான பிரதான மற்றும் குறுக்கு வீதிகள் பேஸ்லைன் வீதி கிருளப்பனையிலிருந்து பொருளை வரையான பிரதான வீதி மற்றும் குறுக்கு வீதிகளிலும் நீர் விநியோகம் தடைப்பட்டது. இதில் கின்ஸ் வீதி கொட்டா வீதி காசல் வீதி ஆகிய பகுதிகளிலும் உள்ளடங்குகின்றன. முன்னர் அறிவிக்கப்பட்ட கால எல்லைக்குள் நீர் விநியோகம் மீள வழங்கப்படாமையினால் அந்த பகுதிகளின் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். நாவல நுகேகொட மற்றும் கோட்டை உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்று முற்பகல் இவ்வாறானதொரு நிலையே காணப்பட்டது. சில பகுதிகளில் இன்று முற்பகல் நீர் விநியோகிக்கப்பட்ட போதிலும் அதனை பயன்படுத்த முடியாததொரு நிலைமையே காணப்பட்டது. நீர்வளங்கள் சபையின் திட்டமற்ற செயற்பாடு காரணமாக தாம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டதாக கோட்டை மாநகர சபையின் மேயர் ஜனக ரணவக்க தெரிவித்தார். கோட்டை தொகுதியின் நுகைகொடை மற்றும் பிடகோட்டை பிரதேசங்களில் நீர் பற்றாக்குறை நிலவுகின்றமையால் அடிக்கடி மக்களின் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்ட வண்ணம் உள்ளன. அவர்களுக்கு தேவையான அளவு பவுசர் இல்லை என நீர்வளங்கள் சபை குறிப்பிடுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏதேனும் நடவடிக்கையை ஆரம்பிக்கும் போது எம்முடன் கலந்துரையாடுவதில்லையா என நான் வினவினேன். எனினும் தொடர்பு நடவடிக்கைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை. அதனாலேயே சிக்கல் ஏற்பட்டது. எனினும் மகரகம நகரசபைக்குட்பட்ட பகுதிகளில் அவ்வாறான பிரச்சினைகள் தோன்றவில்லை என நகரசபை தலைவர் காந்தி கொடிக்கார குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் தமக்கு நெருங்கியவர்களுக்கு மாத்திரம் நீரை விநியோகித்ததாக சிலர் அவர் மீது குற்றம் சுமத்தியிருந்தனர். சிலர் என்னை தொடர்பு கொண்டு திருமண வீடு போன்ற அவசர தேவைகளுக்காக நீர் தேவை என கூறினர். அவர்களுக்கு நகர சபையில் இருந்து அல்ல, எமது தனிப்பட்ட நீர் தாங்கிகளை வழங்கினேன். நீரை விநியோகிப்பதற்கு வறட்சியை போன்றதொரு நிலைமை ஏற்படவில்லை. தற்போது அது நிறைவு பெற்றுள்ளது. நாம் எண்ணியதை விட சிறிது காலம் சென்றது. எனினும் இன்று காலை 4:30 மணிக்குள் புனரமைப்பு பணிகளை நிறைவு செய்து வளமை போல் நீரை பாய்ச்சும் நடவடிக்கையை ஆரம்பித்தோம். உயர் இடங்களுக்கான நீர் விநியோகத்தில் பிரச்சனையாக உள்ளது. 2 நாட்கள் நீரின்மையால் பலர் நீரை சேகரித்தனர். எனினும் இரவுக்குள் நீர் விநியோகத்தை வளமைக்கு கொண்டுவர முடியும் என நாம் நம்புகின்றோம். சீரான நீர் விநியோகம் கிடைக்காவிட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இலக்கம் ஒன்றை நாம் வழங்கியுள்ளோம். பவுசர் ஊடாக அந்த பகுதிகளுக்கு நீரை விநியோகிப்போம்.